பாஸ்டாக்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். அதாவது தேர்தலுக்கு பிறகு மீண்டும் சேவை சந்திக்கிறேன். வணக்கம். வணக்கம். அதாவது ரிசல்ட்டுக்கு அப்புறம் உங்களை சந்திக்கிறதுல பெருமகிழ்ச்சி. அதில் முக்கியமாக பார்த்தீங்கன்னா, என்னதான் நம்ம இது சரியில்லை, இது சரியாக வராது அப்படின்னு சொன்னாலும், மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதியாக தளபதி விஜய் அவர்கள் தாவேகா தலைவர் மாண்புமிகு தமிழக முதலமைச்சராக பதவியேற்றிருக்கிறார். ஸோ இன்றைக்கி பதவியேற்று வைக்கக்கூடிய நம்ம முதலமைச்சர் யங்கஸ்ட் சீஃப் மினிஸ்டர் கேட்டகரியில் வர்றாரு. ஏன்னா செல்வி ஜெயலலிதா அவர்கள் 43 வயசு, கலைஞர் அவர்கள் 44 வயசு, காமராஜருக்கு பிறகு விஜய் தான் 51 வயசில் சீஃப் மினிஸ்டராக இருக்கார். உதயநிதி அதை விட கம்மியாக டெபுட்டி சிஎம் ஆயிருக்கார். நான் சீஃப் மினிஸ்டர் பற்றி பேசுகிறேன். நான் சீஃப் மினிஸ்டர்னா முதலமைச்சர் மட்டும் தான் நம்ம கணக்கில் எடுக்க முடியும். எப்படி நான் துணை முதலமைச்சர் வயசை விஜயோட ஒப்பிட வேணாம், வேணா இப்படி சொல்லலாம். சிறுபான்மை சமூகத்தை சேர்ந்தவர் தமிழ்நாட்டில் முதலமைச்சராக இருக்கிறார் அப்படி சொல்லலாம். திராவிட கட்சிகளை தவிர்த்து முதல் முறையாக ஒரு அரசியல் கட்சி அரியணையில் அமர்ந்திருக்கிறது 50 ஆண்டுகளுக்கு அப்புறம், அப்படி வேணா சொல்லலாம். வயசை கம்பேர் பண்ணுறது அது இடிக்குது. ஏன்னா ஏற்கனவே விஜய்க்கு முன்னாடி சின்ன வயசில் எல்லாருமே பதவியில் களத்தில் இருந்திருக்காங்க. ரெண்டாவது நீங்கள் சொல்கிற அண்ணா, கலைஞர், காமராஜர், இவங்க ஜெயலலிதா, இவர்கள் எல்லாருமே அதுக்கு முன்னாடி குறைந்தபட்சம் 20 வருஷம் அரசியல் வாழ்க்கையில் இருந்தவங்க. அப்படி பார்த்தாலுமே இது வரலாறு தானே. ஏன்னா கட்சி ஆரம்பித்து 2 வருஷத்தில் அதாவது யாருமே நம்பலை இவர் சீஃப் மினிஸ்டர் ஆகிடுவார் அப்படிங்கிறது. ஆனால் இவர் சீஃப் மினிஸ்டர் ஆகிட்டார். ஆரம்பித்த 2 வருஷத்தில் முதல் எலெக்ஷன்லேயே தனக்கான ஓட்டு சதவீதம் வாங்கினதும் சரி. இது வரைக்கும் என்டி ராமராவை பற்றி சொன்னாங்க. என்டி ராமராவ் அதிகமான வாக்கு சதவீதம் வாங்கி ஜெயிச்சார் கட்சி ஆரம்பித்து 1 வருஷத்தில் அப்படின்னு சொன்னாங்க. சிரஞ்சீவி இருக்காரு, அவங்களாம் வாக்கு சதவீதம் கம்மியாகணும். ஆனால் ஜெயிச்சதில் பார்க்குறப்போ எம்ஜிஆர், என்டிஆர், விஜய் இந்த 3 பேரும் கட்சி ஆரம்பித்து ஒரு சில வருடங்களிலே சீஃப் மினிஸ்டர் ஆனது அப்படின்னு சொல்லலாம். முதல் எலெக்ஷனில் இப்படி வச்சுக்கிறாங்க. ஃபஸ்ட்டு முதல் எலெக்ஷன்னாங்க, அப்புறம் ஒரு சில வருடங்கள்னாங்க. முதல் எலெக்ஷன் சொல்லும்பொழுது எம்ஜிஆர் 1977 ஃபஸ்ட் எலெக்ஷன்லேயே கட்சியை பிரித்த உடனே ஏடிஎம்கே ஃபஸ்ட் எலெக்ஷன்லேயே அவர் ஜெயிச்சார். அதே மாதிரி என்டி ராமராவ் கட்சி ஆரம்பித்து 1 வருஷத்தில் ஜெயித்தார். இவர் கட்சி ஆரம்பித்து 2 வருஷத்தில் நீங்கள் சொன்ன மாதிரி முன் அனுபவம், அதாவது அரசியலின் முன் அனுபவம் இல்லைனாலும் கரெக்டாக ஒரு பெரும்பான்மை, அதாவது அறுதி பெரும்பான்மைன்னு சொல்லக்கூடிய ஒரு மெஜாரிட்டின்னு சொல்ல முடியாது, ஏன்னா அவ்வளோ வரல, 107 தொகுதிகள் ஜெயிச்சு தனக்கு ஒரு ஆகப்பெரும் கட்சியாக காமிச்சிருக்காரு. என்டிஆர், எம்ஜிஆரும் பெரும்பான்மை கூட்டணி கட்சி யாரையும் நம்பாம தனி பெரும்பான்மையிலேயே தன்னுடைய ஃபேஸை ரெஜிஸ்டர் பண்ணி ஆட்சி அமைக்கிறாங்க. விஜய்க்கு இது கிடைச்சது ஒரு தொங்கு சபை, மைனாரிட்டி கவர்மெண்ட்டு தான் நம்ம இதை சொல்ல வேண்டியிருக்கு. பதவியேற்பே நாளைக்கு 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 நாளைக்குன்னு இன்னைக்கு டீ கவர்னர் டீ நாளைக்கு 8 மணிக்கு வான்னு ஆளுநர் அலக்கடிக்க வச்சு, ஆளுநருக்கு அந்த அதிகாரமே கிடையாது, ஆனால் ஆளுநர் அலக்கடிக்க வச்சுருக்காரு. அதையும் எதிர்த்து பேசாமல் இவரும் தினமும் கூப்பிட்டதுக்கெல்லாம் போயிருக்காரு. ரெண்டாவது, இவர் ஆளுநருடைய முதல் எதிர்ப்புவாதி இவர் விஜய். ஏன்னா தன்னுடைய கொள்கை பாடல்லையுமே ஆளுநர் எதற்கு எக்ஸ்ட்ரா லக்கேஜின்னு பதிவு பண்ணுவார். அப்போ திரும்ப போய் ஒரு வழியாக கூட்டணி கட்சிகளை தயவில், அதுவும் திமுகவுடைய கூட்டணி கட்சி தயவில் 2 சீட்டை வாங்கி இன்னைக்கு மைனாரிட்டி கவர்மெண்ட்ல ஆட்சி அமைச்சிருக்காரு. அதுலேயும் ஒரு ஷாக் என்னன்னா, தமிழ்நாட்டில் முதல் முறையாக இவ்வளவு குற்ற வழக்குகள் கொண்டவர்கள்லாம் முதல் முறையாக சட்டமன்றத்துக்குள்ள இருக்காங்க. அதுல 49 பேர். நீங்க குற்ற வழக்குகள்னு சொல்லும் பொழுது குற்ற வழக்குகள் இல்லாத நபர்களே இல்லைன்னா சொல்லலாம். நிறைய பேர்கிட்ட குற்ற வழக்குகள் இருந்தது. இப்ப நீங்க திடீர்னு ஒரு புதிய கணக்காக 49 பேர் தாவைக்கால இருக்கிறாங்க. ஏன்னா நான் தானே தூய சக்தியில வழக்கு இருக்கும், தீய சக்தியில எல்லாமே இருக்கும், ஊழல் இருக்கும், எல்லாமே இருக்கும். தூய சக்திலையும் அதே இருந்துச்சுன்னா அப்ப அதுக்கு பேர் தூய சக்தி இல்ல. இனிமேல் வழக்குகள் வராமல் இருந்தா அவங்க தூய சக்தி தானே. அது எப்படி? வழக்குகள் இல்லாம ஒரு நல்ல நபர் பார்த்து தேர்வு செஞ்சு போடுற அளவுக்கு நம்ம வேணும்ல, ஸ்கில் வேணும்ல. இல்ல நான் என்ன சொல்றேன்னா, நீங்க எப்படி அதுல நான் இல்ல ஓரளவுக்கு அனுபவம் வேணும், வழக்குகள் இல்லாத ஆளா ஒருத்தரை தேர்ந்தெடுக்கணும் அப்படின்னு நீங்க முடிவு பண்ணீங்கன்னா அதுக்கான நேரம், காலம், அவகாசம் 3 வருஷம் இருக்குல்ல கட்சி ஆரம்பிச்சு. 3 வருஷம் இருந்தது. ஆனா இருந்தாலும் அவங்க கட்சியில எப்ப எலெக்ஷன்ல நிக்கிறோங்கிறத முடிவு பண்ணது லேட்டரா தானே முடிவு பண்ணிருக்காங்க. இல்லையே, இப்போ நான் ஏன் இதை இவ்வளவு தூரம் நான் உங்கள்கிட்ட பேசுறேன் அப்படின்னா, விஜய் அவர்கள் ஒரு நடிகராக இருந்த பொழுது நானே சொன்னேன் இது சரியில்லைன்னு சொன்னேன், இல்லை சரியா வராதுன்னு எல்லாமே சொன்னேன். ஆனால் இன்னைக்கு நம்ம சொன்னோம் இல்லை சார் ஃபர்ஸ்ட் டைம் ஓட்டர்ஸ்லாம் விஜய்க்கு தான் போடுவாங்க, அவருக்கு குறிப்பிட்ட ஒரு பர்சன்டேஜ் வரும், 18% வரும், 15% வரும் அப்படின்னு எல்லாம் சொன்னாங்க. ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா
லேடிஸ் ஓட்டாக இருக்கட்டும், சிறுபான்மையினர் ஓட்டாக இருக்கட்டும், எப்படி மாறிச்சுன்னா தெரியாது. கிட்டத்தட்ட 1 கோடிக்கு மேலே, அதாவது 1 கோடியே எத்தனை லட்சம், சரி லட்சம் பார்க்கல அது. ஓகே, ஒரு குறிப்பிட்ட லட்சம், அதாவது திராவிட முன்னேற்ற கழகத்தை விட கம்மி. சரியா, இத்தனை லட்சம் பேர் வந்து ஓட்டு போட்டிருக்காங்க. அப்போ மக்களால், ஒரு குறிப்பிட்ட சதவீத மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு முகம், அதுதான் விஜய். நான் அதுல எந்த மாற்று கருத்தும் வைக்கல. அது டவுட் இல்லைங்கிறதுனால நான் என்ன சொல்றேன், அதுல எந்த மாற்று கருத்தும் நான் வைக்கல. நான் வைக்கிற மாற்று கருத்து எங்கன்னா, 2023 கட்சியை ஆரம்பிச்சு 2024 இது நமக்கான தேர்தலில் நம்ம இலக்கு 2026 தான் அப்படின்னு தெளிவா சொன்னவர், இந்த 2 வருஷத்துல ஒரு நல்ல படிச்ச ஆளு, நல்ல அனுபவம் உள்ள ஒரு ஆளு, இப்படி ஒரு நபர்களை தேர்வு செஞ்சிருந்தால் அது நாம வந்து மதிக்கக்கூடிய ஒரு செய்திருக்கிறாரு. இப்ப வந்து காரைக்குடி தொகுதியில ஜெயிச்ச பிரபு வந்து படித்த ஆள் இல்லைன்னு சொல்லுவீங்களா? யாரு, பல் டாக்டரா? டாக்டர் இல்ல அவரு. ஆமா, அது மாதிரி வந்து எல்லாத்துலயும் நல்லா படிக்காதவங்க லிஸ்ட். எஜுகேஷன் மினிஸ்டரா வந்திருக்கிறாரு வெங்கட்ராமன், வந்து படிச்சவர் இல்லையா? சரி, அவர் நல்ல மனிதர் இல்லையா? நான் இப்ப வந்து படிக்காதவங்களுடைய லிஸ்ட்ல அதே மாதிரி பாருங்க, படிக்காதவங்க லிஸ்ட் இருக்கு. நான் சொல்றது என்னன்னா, படிச்சவங்களே இவங்க எல்லாம் படிச்சவங்க இல்லையா? நான் என்ன சொல்றேன்னா, சாதி பார்த்துதான் விஜய் வேட்பாளரை நிறுத்தி இருக்கிறார். இரண்டாவது, குற்ற சம்பவங்களில் நான் பேசி முடிக்கிறேன். குற்ற சம்பவங்களில் இருப்பவர்களை தான் விஜய் வந்து நிறுத்தி இருக்கிறார். நான் இது மாதிரி திமுக செய்யும், அதிமுக செய்யும், ஆமா எல்லாரும் செய்யறாங்க, ரைட்டு. நாங்க என்ன கேள்வி கேட்கிறோம்னா, நீங்க தூய சக்தி அப்படின்னு நீங்க ரெஜிஸ்டர் பண்ணிருக்கீங்க. நாங்க வந்து ஒவ்வொருத்தரையும் பார்த்து வேட்பாளர் தேர்வு செஞ்சேன்னு சொல்லியிருக்கீங்க. ஆனா அதி தீவிரமான குற்ற வழக்குகள் கொண்டவர்கள் இங்க இருக்கக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர்கள் அப்படின்னு ஒரு டேட்டா வருது. அப்படின்னும் போது நான் உங்கள்கிட்ட ஒரு கேள்வி கேட்கிறேன்னா, ஆமா அது வந்து இனிமே இருக்காது, அதை வந்து ஸ்குவாஷ் பண்றதுக்கு நாங்க ஏற்பாடுகளை பண்ணுவோம் அப்படின்ற பதில் வருமே தவிர, திமுகவில் இல்லையா, அதிமுகவில் இல்லையா அப்படின்னா இது முக்கோண ஃபைட்டு தானே, எல்லாருமே தீய சக்தி தானே. நான் என்ன சொல்றேன்னா, இப்ப நீங்க வந்து அதை தான் நான் சொல்ல வரேன். இப்போ நீங்கள் வந்து ஜாதி வாரியாக செலக்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு ஒரு விஷயம் சொல்கிறீங்க. நம்ம ஊரில் எத்தனை பேர் நோ கேஸ்ட்னு சொல்லி சர்டிஃபிகேட் வாங்கி வச்சிருக்காங்க? எல்லாருமே ஏதோ ஒரு குறிப்பிட்ட சமூகத்தை சேர்ந்தவர் தானே. இப்போ திடீர்னு வந்து ஏன் இப்போ திராவிட முன்னேற்ற கழகத்திலையோ இல்லை அதிமுகலையோ இல்லை பாமகலையோ இல்லை நாம் தமிழர் கட்சியிலையோ வெவ்வேறு சமூகத்தினர் வந்து வேட்பாளராக இல்லவே இல்லையா? அதுதான் இப்ப நீங்களும் அதே லைன் வந்துட்டீங்க பாருங்க. அதான் இங்க கேள்வி கேட்டா திரும்ப அவங்கள நிப்பாட்டுறாங்க. நீங்க ஆமா அவங்க நிப்பாட்டுறாங்க, அதுதான் யதார்த்தம், அதுதான் கல அரசியல். நான் அப்படி பண்ணவே மாட்டேன், நான் வந்து பார்த்து வேட்பாளரை நிறுத்துறேன்னு சொல்லிட்டு சாதி நபர்களை மட்டுமே அதே இடத்துல நிப்பாட்டிருக்காங்க. இல்ல அப்படி பண்ண மாட்டேன்னு சொன்னது என்னன்னா, குறிப்பிட்ட சாதிக்கு மட்டும் சப்போர்ட் பண்ற ஒரு ஆளை நான் சேர்க்க மாட்டேன்னு சொல்லியிருப்பார். நான் இப்ப மறுபடியும் டேட்டாவோட பேசுவேன். சொல்லுங்க. மிஸ்ரான்னு ஒரு ஆளு, நான் ஒரு ஜாதி வெறி. அவர் பேர் என்ன சொன்னீங்க? ஃபுல் நேம் ஜெகநாத் மிஸ்ரா. ஆமா, ஜெகநாத் மிஸ்ரா. நான் ஒரு சாதி வெறின்னு சொன்னதான் சொன்னீங்க. ஒருத்தர் மதுரையில சிடிஆர் நிர்மல்குமார் எந்த சமூகத்தை சேர்ந்தவர்? ஏன் மதுரையில உசிலம்பட்டியில நிக்கணும்? அதுக்கு பக்கத்து தொகுதி கல்லாளன்னு ஒரு ஆளு, ஏன் அந்த இடத்துல நிக்கணும்? அதுக்கு பக்கத்து தொகுதியில ஒரு சௌராஷ்டிராக்காரு, அந்த தொகுதியில சௌராஷ்டிரா மக்கள் அதிகம். அதுக்கு அடுத்த தொகுதியில முக்குளத்தூர் சமூகத்தை சேர்ந்த ஒருத்தரை நிப்பாட்டிருக்காங்க. வட மாவட்டங்கள்ல முழுக்க வன்னியர்களை பார்த்து நிப்பாட்டியிருக்காங்க. வில்லிவாக்கத்துல ரெட்டி கம்யூனிட்டி அதிகம், அங்க ஆதவர்ஜுனாவை நிப்பாட்டியிருக்காங்க. வட மாவட்டங்கள்ல அதாவது வன்னியர்கள்ல இருந்து ஜாஸ்தியா இல்லைன்னு அவங்க குறை சொல்றாங்க. இல்ல, நான் சொல்றேன், வன்னியர் ஓட்டை இந்த வாட்டி ஃபுல்லா அள்ளிட்டு போனது சிவி சண்முகம். ஏன்னா அங்க வன்னியர் ஓட்டை பாமக பிரிஞ்சிருக்கிறது அதிமுகவுக்கு சாதகமாயிருக்கு, அதனால அப்படியே அது அதிமுகவுக்கு சர்க்குலேட் ஆயிருக்கு. அவ்வளவுதான் விஷயம். அதுதான், அதனாலதான் இந்த வாட்டி வெற்றி அடைஞ்சிருக்கு, மற்ற இடங்கள்லாம் தோல்வி அடைஞ்சிருக்கு. அடுத்ததா நீங்க கோயம்புத்தூர்ல பார்த்தாலும் இல்ல, நான் விஜயவே சொல்லுவேன், ஏன் பெரம்பூர்லயும் திருச்சி கிழக்குலயும் நிக்கணும்? ஏன்னா அங்க கிறிஸ்தவர்கள் வாக்கு அதிகம். அப்ப இது வந்து கணக்கு வச்சா கன்னியாகுமரியில கூட தான் கிறிஸ்தவ வாக்கு ஜாஸ்தி. ஆமா, அப்ப கன்னியாகுமரி நின்று வேண்டியதானே அவரு? ஏன் அவரு போய் பெரம்பூர்ல கன்னியாகுமரியில கல அரசு? கன்னியாகுமரிக்கு போகும்போதுதான் அவர் வந்து சர்ச்சுக்கு கேக்குறேன். ஆமா, அதே உங்களுக்கே வரேன். ஏன் அவர் அங்க நிக்காம இங்க நிக்கிறாரு? கன்னியாகுமரி போகும்போது மட்டும் சிலுவையை தூக்கி போடணும். கரெக்ட் தானே? அப்ப அங்க நின்றுக்கலாம்ல, அவர் அங்க நிக்கல. ஏன்னா அங்க விட திருச்சி கிழக்குல ஓட்டு அதிகம்ல, கிறிஸ்தவர்களுடைய வாக்கு அதிகம்ல. சரி, திருச்சி கிழக்குல கிறிஸ்தவரோட வாக்கு அதிகம்னா இப்ப மத்த கட்சிகள்லயும் அதே மாதிரி தானே நிறுத்தினாங்க. இப்ப நான் மறுபடியும் பாயிண்ட்டுக்கு வரேன். மறுபடியும் பாயிண்ட் நான் என்ன கேக்குறேன்னா, யாரு ஒருத்தர் நிக்கிறாங்களோ அவங்கள எத்தனை போட்டு முடியும்? இப்ப திருச்சி கிழக்குல நின்று மத்த வேட்பாளர்கள் சொல்லுங்க பாக்கலாம். இனிக்கோ அவர் என்ன மதத்தை? நான் தான் மறுபடியும் சொல்றேன், நான் மறுபடியும் பாயிண்ட்டுக்கு வரேன். நீங்க உங்க மேல ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறேன்னா அவங்க ஒழுங்கான்னு கேக்குறீங்க, அப்ப நீங்களும் ஒழுங்கு இல்ல. இப்ப நான் என்ன சொல்ல வரேன்னா, எங்க ஒரு குற்றச்சாட்டை தாவேக்காமல வைக்கிறோம்னா அதுக்கு முன்னாடி அந்த குற்றம் யாரும் பண்ணிருக்க கூடாதுல்ல.
என் பாயிண்ட் கரெக்டா அப்படி இருக்காது. இல்ல நான் முன்னாடி ஒரு குற்றச்சாட்டு இல்ல நான் என்ன கேக்குறேன், ஒரு குற்றச்சாட்டை நீங்க தாவேக்கா மேல வைக்கிறோம். சரி, தாவேக்கா வந்து இப்படி பண்ணிட்டாங்க, அவங்க இந்த மாதிரி சாதி வாரியாக ஒவ்வொருத்தர நிறுத்திருக்காங்க அப்படின்னு நம்ம சொல்றோம். சரி, இப்போ நம்ம வந்து வேற யாருமே அதை பண்ணல அப்படின்னா அவங்க பண்ணது ரொம்ப தப்பு அப்படின்னு நம்ம சொல்லலாம். அந்த கணக்குல நீங்க இந்த லாஜிக் பேச அது எப்படி ஊரே திருடுது நான் திருட மாட்டேன்னு சொல்லிட்டு வந்துட்டு நானும் திருடுனா என்ன அர்த்தம்? அந்த லாஜிக் தான் இங்க நடக்குது. நீங்க சொல்றது இல்ல, ஊரே சாதி பார்த்துட்டு நல்லா கேட்டுங்க. இன்னும் அது நடக்கல. இப்போ மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிறகு இன்னொரு வந்து இன்ன வரைக்கும் வந்து இன்னும் முழுசா எந்த வேலையும் ஆரம்பிக்காத போது எப்படி போய் வந்து ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் வேலையை சொல்லல. நான் முன்னாடி இல்ல வேட்பாளர்களை பத்தி பேசிட்டு இருக்கேன். இல்ல அப்படி சொல்றேன். எனக்கு என்ன வருதுன்னா, மத்த கட்சியை செஞ்சாரு, ஏன் இவரை தனியா சொன்னோம், ஏன் இப்படி வந்து தனியா குற்றச்சாட்டு வச்சோம்? ஏன்னா அந்த கேள்விக்கு பதில், ஏன்னா இவர் வந்து சொன்னது என்னன்னா, நான் வந்து மாற்று அரசியல் ஒண்ணு, நான் சொல்ற பாயிண்ட் புரிஞ்சுக்கோங்க. நான் மாற்று அரசியல், நான் தூய சக்தி, நான் சாதி மதம் பார்த்து வேட்பாளர்களை நிறுத்தவில்லை அப்படின்னு சொன்னாரு. இந்த 3 ஸ்டேட்மெண்ட் வேற ஏதாவது கட்சி செஞ்சிருக்கா, சொல்லியிருக்கா? அதை மட்டும் எனக்கு சொல்லுங்க. யாருமே சொல்லல. ஏன்னா அவங்க எல்லாரும் அதான் செய்யறாங்க. அப்ப இவரு சொல்லியிருக்காரு, சொல்லிட்டு அதையே செய்யறாரு அப்படின்னா என்ன கேக்குறேன்னா, மத்தவங்க சொல்லிருக்கா அவங்க கொள்கை ரீதியா சொன்னாங்க, இவர் கொள்கையை சரியா சொல்லலைனாலும் இவர் வந்து ஒரு சில விஷயத்த சொல்லியிருக்காரு. என்ன சொன்னாரு? இல்லைங்க, இப்ப நான் சாதிவாதியா நான் ஒரு மத சார்பற்ற இதுதான் இருக்கேன், நான் அதை பார்க்க மாட்டேன், நான் ஒரு தூய சக்தின்னு இவர் சொன்னார்ல, இவர் சொன்னார் இல்லையா? இவர் சொன்னதுக்கு இப்ப என்ன நடந்திருக்கு அதுதான் நான் கேட்கிறேன். இப்ப நான் என்ன கேட்கிறேன்னா, சாதிவாரியா ஜெயிச்சவங்க யாராவது சாதி கொடுமைகள் பண்றாங்களா? நீங்க அப்படிதான் எடுத்துப்பீங்க. அதாவது சாதி ஆணவ மனநிலை இருந்தா பிரச்சனை இல்லை, கொடுமை பண்ணாதான் அது பிரச்சனைக்குள்ள வரும்ன்றீங்க. அப்புறம் என்னங்க, நீங்க வந்து இப்போ ஒருத்தர் வந்து கொடுமை பண்ணல, இல்ல மிஸ்ஸா இனிமே நான் என்ன சொல்றேன், நான் என்ன கேட்கிறேன், இதுவரைக்கும் நடந்தது வேறு, நேற்று வரை வேறு, இன்று வேறு. நேற்று வந்து அவர் நடிகர், இன்று அவர் முதலமைச்சர், இனிமே ஒரு பொறுப்போடு நடந்துக்குவார்னு மக்கள் நம்புறாங்க. இப்போ மக்கள் என்ன சொல்றாங்க, 2500 ரூபாய் பணம் தருவதாக சொன்னார், ஆனால் அது அரசாங்க பணம் இல்ல, அவருடைய பணத்தையும் தரேன்னு சொன்னாருங்கிறத சொல்றாங்க. அவர் நடந்துப்பார், நம்பிக்கை இருக்குல்ல. ஏன் அவரோட பணம் 2500 தரேன்னாரா? ஆமா, அப்படிதான் சொன்னாரு. இது என்ன புதுசா இருக்கு? இல்ல அது ஒரு பொண்ணு சொல்லியிருக்கு, அவருடைய பணத்தை தரேன்னு சொல்லியிருக்காருன்னு சொல்லி. இல்ல நான் எத்தனை மாசத்துக்கு விஜய் கொடுப்பாரு? ஏன்னா எத்தனை மாசத்துக்கு? நீங்க ஒண்ணுமே இல்ல, 2.5 கோடி. நீங்க வந்து சிரிச்சு நீங்க வந்து தாவேக்கானரை வந்து, அதாவது இன்னைக்கு தமிழ்நாடு அரசாங்கத்தையே நீங்க அவமானப்படுத்துற மாதிரி இருக்கு. அவர் 2500 ரூபாய் தருவேன்னு சொல்லியிருக்காரு, அவரோட பணத்துல இருந்து. அவருடைய பணத்தையும் தருவேன். காலி ஆயிடுச்சுன்னா படத்துல நடிச்சாவது எடுப்பாரு. அதெல்லாம் இல்லையா, அவர்கிட்ட இல்லாத பணமா? அவர்கிட்ட லாட்டரியில இருந்து ஏதாவது? ஆமா இருக்காங்க. ஆதவர்ஜுனா இருக்காரு, மார்டின் வந்திருக்கிறாரு, மார்டினுடைய சம்சாரம் வந்திருக்கிறாங்க, அவங்க வந்து அதிமுகல இருந்து வந்திருக்கிறாங்க. மார்டினுடைய மருமகன் ஜெயிச்சிருக்காரு ஆதவர்ஜுனா. ஏன் அவங்களுக்கு அந்த திறமை இருக்காரா? மாமியாரும் மருமனும் ஒரே சட்டமன்றத்தில் இருக்காங்க. ஆமா, கண்டிப்பா கொடுப்பாங்க. கண்டிப்பா அவங்களுக்குள்ள ஒரு இணக்கம் இருக்கும் இல்லையா? அதனால அவங்க கட்சிகள் வேறுபட்டாலும் இருக்கும் இல்லையா? அதனால சொந்த பணத்தையே அவங்க கொடுப்பாங்க. நீங்க நடப்பதற்கு முன்னாலே நடக்காதுன்னு எப்படி சொல்லுவீங்க? சரி, ஒருவேளை சொந்த பணத்தை கொடுக்காம அரசாங்க பணத்தை எடுத்து 2500 கொடுத்துட்டாரு. அரசாங்க பணத்துல தான் எதுவும் இல்லைன்னு அவர் சொல்லிட்டாரு. ஒருவேளை கொடுத்துட்டாருன்னா, ஏங்க அரசாங்க பணத்துல தான் வெள்ளரிக்கை விட்டு எதுவுமே இல்லை, நான் வெள்ளரிக்கை விட போறேன், கஜானா காலியா இருக்கு, ரொம்ப கடன் வச்சுட்டு போயிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டாரு. நேர்மையா இருக்காருல்லங்க அதுல. அது எப்படி இன்னும் சட்டமன்றத்துக்குள்ளேயே போகல? நேரு ஸ்டேடியம்ல இருக்காரு, சட்டமன்ற கஜானா போட்டியை திறந்து பார்த்து காசு இல்ல, 1 ரூபா அப்படின்னு பார்த்துட்டு அப்புறம் இங்க வந்து பதவி ஏற்றாரோ? இல்ல, அதுக்கான லிஸ்ட் இருக்கு அவர்கிட்ட, அவருக்கான அந்த ப்ரூஃப் இருக்கு. அதனால அப்படி அந்த ப்ரூஃப் வச்சு தான் அவர் சொல்லியிருக்காரு காசு இல்லை. நீங்க எது எடுத்தாலும் ஒரு குறை சொல்லுவதுன்னு கிடையாது. ஏன் இப்போ பாருங்க, பதவியேற்கும் பொழுது முதலாவதாக வந்தது வந்தே மாதரம், இரண்டாவதாக வந்தது வந்து இது ஜனகணமன தேசிய கீதம், மூன்றாவதாக வந்து தமிழ் தாய் வாழ்த்து. ஏன் தமிழ் தாய் வாழ்த்து? இதான் மாற்றமா? இதுக்கு முன்னாடி பதவியேற்புல என்ன நடந்தது? தமிழ் தாய் வாழ்த்து முன்னாடி இருந்துச்சு இல்ல. திரு மு.க. ஸ்டாலின் அவர் பதவியேற்கும் பொழுது ஃபர்ஸ்ட் வந்தது தேசிய கீதம், இரண்டாவது வந்தது தான் தமிழ் தாய் வாழ்த்து. சரி, இப்போ வந்தே மாதரத்தை இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. சரி, இந்த வந்தே மாதரத்தை இன்க்ளூட் பண்ணது தவறுன்னு நீங்க சொல்றீங்க, உடனே அவர் ஏத்துக்கிட்டாரா இல்லையா? இல்ல, அப்ப அவர் இந்த தமிழ்நாட்டுக்கு ஏத்துக்கிட்டாரு, அவரு ஏத்துக்கல. இல்ல, தமிழ்நாட்டுக்கு அவங்க சப்போர்ட் பண்றாங்கல்ல, ஏன்னா உங்களுடைய மரபுக்கு அவங்க சப்போர்ட் பண்றதுதானே கரெக்ட்.